அதாவது கர்நாடகத்தில் ஒரு அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த அவசர சட்டத்திற்கு ஆளுநரிடம் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது கடன் வாங்கியவர்களை தொடர்ந்து தொல்லை செய்து வந்தால் 10 ஆண்டுகள் ஜெயில் தண்டனையுடன் 5 லட்சம் வரையில் அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் இது குறித்து தெளிவாக செய்தியாளர்களிடம் கூறியிருக்கிறார். கடன் வாங்கியோருக்கு மகிழ்ச்சி தரும் வகையிலும் கடன் கொடுத்தோருக்கு சிக்கல் தரும் வகையிலும் ஒரு செய்தியாக இது பார்க்கப்படுகிறதாக ஒரு விமர்சனங்களும் எழுந்திருக்கின்றன. அதாவது சிறு கடன்களை வசூலிப்பதில் துன்புறுத்தப்படுவதை தடுப்பதற்காக கர்நாடக அமைச்சரின் ஒப்புதலுடன் சட்டத்தில் திருத்தங்கள் செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மசோதா தற்போது ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. அதிகரித்து வரும் கர்நாடகத்தில் அண்மை காலமாக அதிகரித்து வரும் தற்கொலைகள் மற்றும் அவதூறு புகார்கள் காரணமாக இந்த சட்டத்திற்கான அவசியம் ஏற்பட்டதாக கர்நாடகத்தின் உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் கூறியிருக்கிறார். அதாவது திருத்தப்பட்ட வரைவின் கீழ், அதாவது அந்த சட்ட திருத்தத்தின் கீழ் கடன் வாங்கியவர்கள் அல்லது அவர்களது குடும்பத்தினருக்கு எதிராக வன்முறை, மிரட்டல் அல்லது எந்த ஒரு வடிவத்திலும் வற்புறுத்துவது குற்றமாக கருதப்படும் என்றும் கடன் வாங்கியவர்களை திருப்பி செலுத்துமாறு அச்சுறுத்தவோ அல்லது அழுத்தம் கொடுக்கவோ வெளிப்புற நிறுவனங்கள், அதாவது தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி என்ற வகையிலேயே அந்த வங்கியாளர்கள் வங்கி நேரடியாக வருவதில்லை, தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி என்ற முறையில் ஒருவரை அனுப்பி இந்த பயமுறுத்தல், வற்புறுத்துதல், மிரட்டல் போன்ற பல்வேறு வடிவங்களிலேயே அந்த கடனை திருப்பி வசூலிப்பதற்கான முயற்சிப்பார்கள். இது தமிழகம் மட்டுமல்ல, கர்நாடகம் மட்டுமல்ல, இந்தியாவின் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இனி கடன் வாங்கியவர்கள் அல்லது அவர்களது குடும்பத்தினருக்கு எதிராக வன்முறை, மிரட்டல் அல்லது எந்த ஒரு வடிவத்திலும் வற்புறுத்துவது குற்றமாக கருதப்படும் என்று இந்த சட்டம் திருத்தப்பட்டிருக்கிறது. கடன் வாங்கியவர்களை திருப்பி செலுத்துமாறு அச்சுறுத்தவோ அல்லது அழுத்தம் கொடுக்கவோ வெளிப்புற நிறுவனங்களை பயன்படுத்துவதையும் இந்த அவசர சட்டம் தடை செய்கிறது. மிக முக்கியமானது, அந்த தேர்ட் பார்ட்டி ஏஜென்சிஸ் வசூலிப்பதையே இந்த அவசர சட்டம் தடை செய்கிறது என்பது கர்நாடகத்தில் தான் முதன்முறையாக அமல்படுத்தப்படுகிறது. எனவே இது மிக முக்கியமானது. இனிமேல் இந்த கிரெடிட் கார்டு பிரச்சனைகள், கடன் வாங்கியவர்கள் கட்டாமல் இருந்தால் திருப்பி தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி என்று மிரட்டுவது கர்நாடகத்தில் இனி நடைபெறாது என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. மேலும் கடன் வாங்கியவர்களின் வீடுகள் அல்லது வேலை செய்யும் இடங்களுக்கு அடிக்கடி செல்வதை தடை செய்கிறது இந்த சட்டம். துன்புறுத்தல் மூலம் சிறு கடன்களை வசூலிப்பதற்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கும் சட்டத்தில் ஏற்கனவே விதிகள் இருந்தன. ஆனால் தற்போது அந்த சிறை தண்டனை காலமானது 10 ஆண்டுகளாக அதிகரிக்கப்படுகிறது. அபராதம் 5 லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று கர்நாடகத்தின் உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் செய்தியாளரிடம் தெரிவித்திருக்கிறார். சட்டத்தின் விதிகளை மீறி சிறிய கடன்களை வசூலிப்பவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார் என்பதை தெளிவுபடுத்தும் வகையிலே இந்த மசோதாவிலே ஷரத்துகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அண்மை காலத்தில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவிடம் நேரடியாக ஒரு பாதிக்கப்பட்ட பெண் சென்று தன்னை எவ்வாறு வன்முறை செய்து மிரட்டி தன்னை எப்படி தொந்தரவு செய்து கடனை கொடுக்க வேண்டும், என்னால் முடியாத சூழலில் கொடுக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி, அதுவும் வங்கியிலிருந்து அனுப்பப்படும் வேறு நிறுவனத்தை சேர்ந்த ஆட்கள் மிரட்டுகிறார்கள், என்னுடைய வாழ்வே முடிந்து விட்டது என்ற வகையிலே அவர் சித்தராமையாவிடம் சொல்லி தற்கொலைக்கு முயன்றேன் என்ற வகையிலே அவர் முதலமைச்சரை சந்தித்து கூறியிருந்தார். அதனை அடுத்துதான் தற்போது அதிரடியாக இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த அவசர சட்டத்தின் மூலமாக மிகப்பெரிய அளவுக்கு அந்த கடன் வாங்கியவர்களை தேவையின்றி மிரட்டுபவர்களுக்கு அந்த வசூலிக்கும் அந்த கிட்டத்தட்ட ரவுடிகள் போன்றே என்று கொள்ளலாம், அப்படித்தான் அவர்கள் செயல்படுகிறார்கள். பல இடங்களிலே, பல திரைப்படங்களிலே பார்த்திருக்கிறோம், பல நிஜ யதார்த்த வாழ்க்கையிலும் பலரிடம் பார்த்திருக்கிறோம், பல செய்திகளாகவும் வெளியிட்டிருக்கிறோம். எனவே அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக கர்நாடகத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நடவடிக்கையானது கடன் வாங்கிவிட்டு கட்டாமல் போவதற்கு அதிகமாக அவர்களுடைய வாய்ப்பு இருக்கிறது என்ற விமர்சனமும் ஒரு பக்கத்தில் வைக்கப்படுகிறது. அதனால்தான் கடன் வாங்கியவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாகவும் கடன் கொடுத்தவர்களுக்கு இது ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய செய்தியாகவும் ஒரு விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. ஆனால் தற்போதே இது குறித்து சமூக வலைதளங்களில் வைரலாக விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆளுநர் இன்னும் ஒப்புதல் தரவில்லை. ஆளுநர் ஒப்புதல் தராவிட்டாலும் கிட்டத்தட்ட இது சட்டமாகவே என்றால் இது குறித்து தொடர்ந்து கர்நாடக அமைச்சர்களே முதலமைச்சர் சித்தராமையா தனி கவனம் செலுத்தி இந்த சட்டத்தை கொண்டு வர ஏற்பாடு செய்திருக்கார் என்றுதான் கூற வேண்டும் என்பதை உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரன் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். எனவே அந்த வகையில் இந்த அவசர சட்டம் உடனடியாக அமலுக்கு வருகிறது. அதாவது ஒப்புதல் கொடுத்தவுடன் உடனடியாக அமலுக்கு வந்துவிடும். ஆனால் தற்போதே இது தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் உத்தரவு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் நமக்கு அங்கிருந்து வரும் தகவல்கள் உறுதி செய்கின்றன. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.